கண்டிப்பா 100% ஷார்ட் கன் பீஸ் இருக்கும். ஓகே நவுரா அடிஸ்டாடா. ஆஹா கைஸ், இங்கே நம்ம எஸ்கேப் ஆக போகிறோமே. நீ எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் என்னை இனிமேல் பிடிக்க முடியாது ராஜா. ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் ஹெட் கேமிங். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி சூவர் எஸ்கேப் தான். இதை வந்துட்டு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அதான் போடுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டு போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா, அதுதான். ஸோ ரொம்ப பேசாமல் கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், டே 1 ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிழவிக்கிட்ட தான், அதாவது இந்த ஸ்பைடர் கிழவிக்கிட்ட தான் செம்மடி வாங்குவோம். இப்போ அதோட ஏரியாவில் தான் எஸ்கேப்பே ஆக போகிறோம். என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரில. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் ரீசெண்டாக இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டுருச்சு. 100 தொட்டு 130 வந்தாச்சு. நம்ம இதுக்கான காரணம் முழுக்க நீங்கள் தான் கைஸ். நான் எதுவுமே பண்ணல, வீடியோ தான் போட்டேன். நீங்கள் எல்லாருமே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சிங்க. பட் கைஸ், நம்மளோட ஆக்சுவல் கோலை மறந்துடாதீங்க, அது 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது தான். அண்ட் இன்னையோட 130 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் தான் கைஸ். எல்லாத்துட்டையுமே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டே இருங்க. நம்ம 1K அடிச்சிடலாம். 1K அடித்து ஃபேஸ் ரிவீல் கூட பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ 1K வந்தால் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன். ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம சவுண்டு போட்டாச்சு. கிளவி கதவு திறக்கிற சத்தம் கேட்டோன்னே நம்ம போயிடணும். 3 செகண்ட் தான். ஓகே கைஸ், கிளவி போயிடுச்சு. நல்ல வேளை நம்மளை பார்க்கல. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஏஞ்சினை வர வச்சிடலாம். இப்போ இங்கே மேலே போய் ரைட் எடுத்து இந்த டோரை திறந்து இதை திறந்து நிறையா வேலை. சும்மா சொன்னேன், ஜஸ்ட்டு லிவரை தட்டி விட்டு புக்கை வச்சா வேலை முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இந்த கேமுக்கும் ஸ்லெண்ட்ரினா எக்ஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அண்ட் நான் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினா எக்ஸு தான் ஆட போனேன். உங்களுக்கு ஸ்டோரி வேணும்னாலும் சொல்லுங்கள், போட்டுடலாம். அதாவது இந்த கிரானி ஸ்லெண்ட்ரினா ஸ்டோரி, அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து போட்டுடுறேன். ஸ்டோரி வேணும்னா மட்டும் ஸ்டோரி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட நான் போட்டுருவேன். ஓகே, கிளவி பார்த்துச்சு. இப்போ அப்படியே குதிச்சிட வேண்டாது தான். ஓகே கைஸ், இன்னொரு குட் நியூஸ் என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம்ல கிரானி கார் எஸ்கேப், அதுக்கு 1.2K வியூஸ். ஓகே, எங்கள் ஷார்ட் கன் பார்ட் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஐயோ அடிச்சிட்டாடா. சரி விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். என்னன்னா 1.2K வியூஸ் கைஸ். முழுக்க காரணம் நீங்கள் தான். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் தட் கைஸ். கவலைப்படாதீங்க, டே 2 வரைக்கும் தான். டே 3லாம் இந்த வாட்டி போகாது. உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன், என்னை நம்பலாம் நீங்கள். அந்த கிளவி தானே பேட் வச்சு அடிச்சுது. இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க. அதை ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட் கன் பீஸ் எல்லாத்தையுமே ஒன்றா ஆக்கிக்கலாம். இப்போது இது வந்துட்டு ட்ரிகர் பீஸ், இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளவியை கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா அப்புறம் திரும்பியும் டே 3 ஆகிடும் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்து. அதனால் இங்கே சும்மா இப்படி போட்டு நம்ம இப்படியே வந்துட வேண்டியது தான். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு ட்ரிக்கு சொன்னானுங்க, அதை போட்டு இங்கே ஒழிஞ்சிக்கிட்டா கிளவி கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம் கைஸ். பார்த்துச்சா, எங்கேருந்து தான் நீ பார்க்குற? உனக்கு என்ன ஷரிங்கான் இருக்குதா? ஷரிங்கான் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லையே. நேரத்துக்கு இந்த கிளவி உண்மையிலே ஸ்மார்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே, அதாவது ஸ்டெப்ஸுக்கு மேலே அந்த டோர் இருக்குல்ல, அங்கேயே நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்கும். அப்படி வெயிட் பண்ணியிருந்தா என்ன போட்டு தள்ளிக்க முடியும். ஏன்னா நான் எப்படியா இருந்தாலும் மேலே வந்து தானே ஆகணும். எனிவேஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கன் பார்ட் கிடச்சிருச்சு. இதை போய் போட்டுற வேண்டியது தான். ஓகே கைஸ், எனக்கு வந்துட்டு இப்போ எல்லா பார்ட்டுமே கிடச்சிருச்சு. நான் விளையாடும் போது மட்டும் 3வது பார்ட் எப்போவுமே இங்கே தான் இருக்கும். ஏன்னா நான் விளையாடுற ப்ரிசெட் அப்படி. இப்போ ஆடி மாலே உனக்கு இருக்குது, அப்படியே கீழே போட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும். ஐ மீன் நம்ம டைம் லிட்டரலாக வேஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு வாட்டி போட்டாலாம் வராது தூரமாக இருந்துச்சுன்னா. 360 டிகிரி ஷாட் சாவு. நான் சுற்றுறதுக்குள்ளே வந்து அடிச்சிருக்கலாம்ல, அப்படியே குதிச்சு அடிச்சிருக்கலாம்ல. அதாங்க இந்த கிளவி முட்டாள். எல்லாம் ஸ்மார்ட்டும்பாங்க, ஆனால் அது ஆக்சுவலாக முட்டாள் தான். சரி நவுரே, வேலை ஆக வேணாமா எனக்கு? நவுரே
ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம புக்கை ஏற்கனவே போட்டாச்சு. ஸோ விச் மீன்ஸ் ஸ்பைடர் கிளவி வந்துட்டு கீயை கொடுத்துட்டு போயிருக்கும். ஐ மீன் இன்னும் அது ஸ்பைடர் கிளவி ஆகலை. பட் நம்ம அந்த கீயை திறந்து போனோடனே உள்ள ஸ்பைடர் கிளவி தான் இருக்கும். இப்போது இதை எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் கைஸ். அப்படியே போய் திறந்துட்டு மெயினாக நம்பர் பார்த்துக்கணும். ஓகே, நம்பர் 1. ஸோ நம்பர் 1 செஸ்ட்டை தான் திறக்கணும். நம்ம இப்போ செஸ்ட்டை திறக்கிறதுக்கு தான் போகிறோமே. போயிட்டே இரு. அப்படியே வந்துட்டு இந்த இதை திறந்து விட்டுறலாம். திறந்து விட்டு நான் ஒன்றும் வெயிட் பண்ணலாம் போகிறதில்ல, அப்படியே குதிக்க போகிறேன் டேரெக்டாக. ஏன்னா அது என்ன எக்ஸ்ட்ரீம் மோட வெயிட் பண்ணுறதுக்கு இதுக்காக. ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ளே குதிச்சாச்சு. நான் ஏன் போன வாட்டி செத்தேன்னா இந்த கிளவியை எப்படி ட்ரிக் பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் வந்துட்டு நூபாக இருந்தேன். அப்போது ஒரு கேம் பிளேக்கு 1 மணி நேரம் ஆக்கியிருப்பேன். இல்லை பிரச்சனை என்னன்னா இங்கே தான் கைஸ் நம்ம எஸ்கேப்பே பண்ண போகிறோம். ஆஹா, ரைட் சைடு போயிடுச்சே கைஸ். அங்கே தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. அங்கே போய் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பார்த்துச்சு. நம்ம அப்படியே இங்கே திரும்பி வந்துருக்கோம். ஏய் வா கிளவி. வந்துடுச்சு. இப்போ நம்ம அது இங்கே வந்தோடனே அப்படியே போயிட வேண்டியது தான். ஸோ இப்படி தாங்க இந்த ஸ்பைடர் கிளவி ட்ரிக் பண்ணணுமே. அவ்வளோதான், இனிமேல் கிளவியால் பிடிக்க முடியாது கைஸ். மெயினாக நீங்கள் போகும்போது அதோட கண்ணில் படணும். அதாவது கண்ணுக்கு நீங்கள் தெரியணும் நீங்கள் போகும்போது. ஏன்னா அது பாட்டுக்கு அப்புறம் வேறு வழியில் போயிடுச்சுன்னா எங்கே போச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகே கைஸ், நம்ம இங்கே கிட்ட தான் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்பர் 1 திறந்த வேண்டியது தான். தப்பான செஸ்ட்டை திறந்து என்னடா ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் கிளவி. அந்த பாம்பில் போய் மாட்டிக்கிட்டோன்னா வெடித்து செத்துருவோம். ஸோ இப்போ கிளவி வேறு, கொண்டை கிளவி வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. நல்ல வேலை கைஸ். பார்த்தீங்களா, நான் இந்த வின்ஹேண்டில் எடுக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு வேறு டைரக்ஷன் போயிடுச்சு. நல்ல வேலை சீக்கிரமாக வந்துட்டேன். இனி நீ என்னை நினச்சா கூட பிடிக்க முடியாது ராஜா. அதான் பயத்தில் திரும்பிடுச்சு கைஸ். அவளை பார்த்து ஒரு பயம் அந்த கிளவிக்கு. ஐயோ வேணாம்ப்பா. அப்புறம் உள்ள கையை விட்டு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். சரி ப்ளீஸ் ரைட் சைடு போயிடு. ஏன்னா நான் லெஃப்ட் சைடு தான் போகணும். அப்பாடா ரைட் சைடு போயிடுச்சு கைஸ். நல்ல கிளவி. நம்ம சொல்கிற பேச்செல்லாம் வந்துட்டு கேட்குது. ஏன்னா அதுக்கு நம்ம மேலே ஒரு பயம். ஏன்டா இப்போ மட்டும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ தானே வந்தாச்சு. அந்த கிளவியால் இனிமேல் வர முடியாது. ஆனால் என்ன எஸ்கேப் பண்ணும்போது மட்டும் லைட்டாக தொல்லை பண்ணும். சரி விடுங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளவியை போட்டு தள்ள போகிறது இல்லை அப்படின்னு சொல்லவே நினச்சிங்களா கைஸ்? நினச்சா போட்டு தள்ள முடியும். இந்த ரூமில் போய் தூக்கி போட்டு காரில் ஒழிஞ்சிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணும், அவ்வளோதான். அதுவாகவே உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு உள்ளே போயிடட்டும். ஓகே கைஸ், இப்போ உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம கதவை தாப்பால் போட்டு நம்ம ஸ்பெஷல் கேஸை போட்டு விட்டுறலாம். என்ன ஜாலியாக இருக்குதா? நல்லா குளுன்னு இருக்குமே. ஏசி காற்று நல்லா வருதா? நல்லா வரும். ஆனால் இன்னும் 5 செகண்டுக்கு தாண்டோய். 5 செகண்டுக்கு அப்புறமும் வரும். ஆனால் நீ இருக்க மாட்ட. ஓகே கைஸ், கிளவி அங்கே போயிடுச்சு, செத்துடுச்சு. என்ன அங்கேயே மாட்டின மாதிரி இருக்குது. என்னது இது கைஸ்? பார்த்தீங்களா, அது கைக்குள்ளே பேட்டு விட்டுருச்சு. அதே ரைட் ஹேண்ட் தானே என்னையும் அடிச்சுது டே 1ல். பாருங்களேன், இந்த ஏசியை ஆஃப் பண்ண பார்த்து உள்ளே கை விட்டுருக்குது. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆக்சுவலாக அது ஏசியே கிடையாது, பாய்சனஸ் கேஸு. சும்மா கலாய்க்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன். சரி, இதை எடுத்துகிட்டு போய் கிணறுல போட்டுற வேண்டியது தான். கிணறுல போட்டு 4 சுற்றணும். அதுக்கப்புறம் ஹேமர் வரும். அந்த ஹேமர் எடுத்துகிட்டு போய் உடச்சி அதில் இருக்க காக்கா சோறை போய் காக்காவுக்கு போட்டு அந்த காக்கா சோறை திங்கும் போது அந்த கேப்பில் நம்ம ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து நம்ம கதவை திறந்து அப்போன்னா நம்மளுக்கு குச்சியே கிடைக்கும் கைஸ். பேசி முடிச்சோங்க ஒரு நிமிஷம். ஆண்டவா, இவ்வளோ வேலை இருக்குதே. ஓகே கைஸ், இப்போ இந்த இதை எடுத்து உடச்சி விட்றலாம். ஆனால் இதே எக்ஸ்ட்ரீம் மோடில் ஆடிட்டு இருந்தேன்னா நான் இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன். எல்லாம் எதுக்கு? அந்த காக்காவுக்கு சோறு போடுறதுக்கு தானே. அதுக்கு அந்த காக்காவை போட்டு தள்ளிட்டா எப்படி ஸ்மார்ட்டாக இருக்கா? ஏன்டா நீ அப்போ பண்ணலன்னு கேட்டிங்கன்னா அப்போது அந்த அளவுக்கு என்கிட்ட மூளை இல்லை. அது மட்டும் இல்லை, ஹேமரை வேற எடுத்தாச்சு. இப்போ பண்ணால் நல்லா இருக்காது. அதுதான் இப்போ கிளவி வந்துடுச்சு. ஷூட் ட்ராப், அவ்வளோதான். அப்படியே ஷூட் பண்ணிட்டு கீழே போட்டுருணும். அதுதான் ஷூட் ட்ராப். இந்த ரூல் தான் ஸ்பீட் ரன்னிங்கில் யூஸ் பண்ணணுமே. இப்போது அப்படியே குமிஞ்சு குதிச்சிட வேண்டியது தான். நம்ம அந்த ஸ்டெப்ஸ்லலாம் நார்மலாக போக மாட்டோம்.
கைஸ் ஆனால் எக்ஸ்ட்ரீம் மோடில் க்ரீக்கிங் ஃப்ளோர்லாம் இருக்கும். அதாவது சில இடத்துல நம்ம நடந்தோம்னா கிருன்னு சத்தம் கேட்கும், கதவு தொடங்குற மாதிரி. அந்த சத்தத்துக்கே கிளவி வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், இந்த காக்காக்கு சோறு போட வேண்டியது தான், தின்னு. ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் கதவு திறந்து விட்ற வேண்டியது தான். இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். கிளவி வந்துட்டு எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருக்கும். ஓகே கைஸ், இதை வந்துட்டு திறந்து விட்ருவான் டக்குன்னு. போய் கேம்ப்லாம் அடிக்க வேணாம், கேம்ப் அடித்தா டைம் தான் வேஸ்ட்டு. ஷபா, சீக்கிரமாக போடா, ஓட வேண்டியதுனாடா. நீ பயந்தாங்குழின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அட்லீஸ்ட் நீ பயந்தாங்குழின்னா ஓடுறா, எதுக்குடா நடக்கிற? நேரத்துக்கு நாளாக இருந்தேன்னா ஓடி ஓடி ஸ்பீட் ரன் பண்ணியிருப்பேன். பயத்தில் இல்லை, சீக்கிரமாக தப்பிக்கணும்னு. இந்த கிளவியை பார்த்துலாம் எவனுமே பயப்பட மாட்டான். நான் அந்த வீட்டில் இருந்தேனாலே டக்கு டக்குன்னு ஓடி இருப்பேன். பயத்தில் மட்டும் ஆனால் நான் ஓடவே மாட்டேன் கைஸ். நான் பயத்தில் ஓட மாட்டேன், டக்கு டக்குன்னு எஸ்கேப் ஆனால் போதும். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. சாப்பாடு கூட அந்த வாட்டர்மெலனை வெட்டி சாப்பிட்றலான்னு வச்சுக்கோங்களேன். டூ டாய்லெட் எங்கே கைஸ் போகிறது? இங்கே கக்கூஸ் இருக்குதா, ஆனால் ஒரு மாதிரி நார் அடிச்சு கிடக்குது, அங்கெல்லாம் எப்படி போக முடியும்? ஸோ அதுதான் டக்கு டக்குன்னு ஓட தான் பார்ப்பேன். இந்த மாதிரி பயந்தாங்கோழித்தனமாக வெப்பன்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். கை இருக்குல்ல, அதில் அப்படியே பலார்னு ஒரு அறை விடணும். அந்த குச்சியை வந்துட்டு அடிக்க வந்துச்சுன்னா அதை கை வச்சு தடுத்து, இல்லைனா குத்தணும் மூஞ்சிலே பல்லு உடைய. அதை விட்டுட்டு வெப்பனை தூக்கிட்டு போடு சாவி கிளவி. யார்கிட்ட வந்து யார் அடிச்சிட்டு இருக்கிற கோமாளி? ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்க்ரூ டிரைவரை ஃபஸ்ட்டு சுட்டுறலாம். ஓகே, அது பாட்டுக்கு அப்படியே கீழே விழுந்துருமா. இப்போ நம்ம இந்த கன்னை எடுத்துகிட்டு போய் கீழே அந்த இன்னொரு சாக்கடையில் போய் சுட வேண்டியது தான். அந்த இன்னொரு சாக்கடையை நான் இன்னும் காமிக்கல, இப்போ காட்டுறேன். இப்போது அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சாக்கடைக்காகவே ஸ்டெப்ஸ் இருக்கும் மக்களே. இதோ இங்கே தான், இதுதான் அந்த சாக்கடை. இந்த சாக்கடை ஏஞ்சலின் கிளவிலாம் வரதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த சாக்கடையில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எலும்புக்கூடு இருக்கும். அது வந்துட்டு வேறு யாருமே இல்லை, ஒரு கட்டையில் எழுதி வச்சுருப்பான்ல, இதுதான் என்னோட 5th டே இந்த வீட்டில். கிராணி ஏன் வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு எல்லாத்தையும் கொல்றாலோ தெரிலன்னு ஒருத்தர் எழுதி வச்சுருப்பான்ல, அவன் தான் கைஸ் சாக்கடையில் வச்சு கொண்டிருக்கு. சரியான சைக்கோ பிடிச்சவ கைஸ் இவ. ஓகே, இதில் போய் புல்லட்ஸ் எடுத்துட வேண்டியது தான். அவனுக்கும் கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. இந்த ஷாட்கன் பாட்டை வச்சாது கழுத்தில் குத்திருக்க வேண்டியதுனால என்னடா பண்ணிருக்கிற நீ? இல்லையா, நீ வந்துட்டு வீடை சுற்றி பார்க்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீ கிடைக்கும், அதை வச்சு கழுத்தில் சொறி இருக்க வேண்டியதுனாடா. இப்போ வந்துட்டு இந்த கிழவியை தள்ளி விட்டுறலாம். எத்தனை பேரை கொண்டிருப்ப நீ, இப்போவா உன் மண்டை உடைய தள்ளி விட்றேன் சாவு. அவதாங்க கிழவி கீழே தள்ளி விட்டாச்சு. இப்போ நம்ம போய் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போய் அந்த ரஸ்டி பேட்லாக் கீ எடுத்துடலாம் கைஸ். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்க்ரூ டிரைவர். அதையும் போய் எடுத்துட்டோன்னா நம்ம எல்லா பொருளுமே எடுத்தாச்சு. அந்த குச்சியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சுட்ட இடத்துல இருக்கும், பட் நம்ம இன்னும் அதை எடுக்கலை. ஆனால் பிரச்சனை இல்லை, போய் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம் கைஸ். இதை எடுத்துகிட்டு அவ்வளோதான், இது இனிமேல் யூஸில் தூக்கி எறிய வேண்டியது தான். இப்போ இந்த பேட்லாக் கீயை போய் அங்கே மேலே வச்சிடலாம். இப்போது அடுத்து என்ன எடுக்கிறோன்னா அந்த குச்சி தான் கைஸ். அந்த குச்சி தான் நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோமே. அது வந்துட்டு அந்த சாக்கடையில் தான் இருக்கும். நம்ம போய் சுட்டாச்சு, பட் இன்னும் திறந்து எடுக்கலை. வாங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இப்போவே போய் எடுத்துடலாம். திறடா கதவு. ஓகே, இங்கே தான் இருக்குது. அப்படியே போய் ஏம் பண்ணி சுட அடப்பா, ஏற்கனவே சுட்டாச்சு கைஸ். ஓகே, இப்போது வந்துட்டு எடுத்தாச்சு இந்த குச்சியும். அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு எஸ்கேப்கான எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம அந்த பொருளை போய் சாக்கடையில் போடணும். இந்த உருட்டுக்கட்டையை நம்ம வந்துட்டு கீழே போட்டு சவுண்டு மேக் பண்ணி கிளவிய திசை திருப்பலாம். அதாவது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கிளவி வந்துட்டு எந்திரிச்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாம் பண்ணிட்டுருந்தோம்னா நம்மளை போட்டு தள்ளிடும். இப்போ நம்ம போயிட வேண்டியது தான். கிளவிய தசை திருப்பியாச்சு. கேஸ் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அதில் போய் செத்தா என்னவா அந்த கிளவிக்கு? ஓகே கைஸ், ஒவ்வொன்றா போய் போட்டுற வேண்டியது தான். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஐட்டம் கைஸ். இதை போய் போட்டுடலாம் கீழே. அப்படியே
கரெக்டாக அப்படியே விழுவணும். போடு. விழுந்துருச்சு கைஸ். இப்போ அடுத்த ஐட்டம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சத்தம் போட்டுடலாம். ஏன்னா நல்லாவே தெரியும் கைஸ், இந்த கிழவி நம்மள சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவோன்னு. ஓகே, போடா 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 போடா. ஓகே, இன்னொரு ஐட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதையும் போய் போட்டுற வேண்டியது தான். கிழவி நம்மளை தற்கொலைத்தனமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். இதையும் போய் தூக்கி எஞ்ச வேண்டியது தான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இன்னொரு சவுண்டு போடலாம். எங்கே இருந்தனாலும் வரும் கைஸ். பாருங்களேன், அங்கேருந்து தான் வருது. நேரத்துக்கு நாங்கள் போய் அந்த பொருளை எடுக்கலான்னு போயிருந்தேன். நேரத்துக்கு நான் அந்த ஐட்டமை போய் எடுக்கலான்னு போயிருந்தேன்னா நேரத்துக்கு வச்சு செஞ்சுருக்கோம் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு கிளவி வெறுப்பேற்றிடலாம். அதாவது இனிமேல் நம்ம அந்த சாக்கடையில் தான் இருக்க போகிறோம், வெளியே வரப்போகிறது இல்லை. ஸோ அதனால் கிளவிக்கு ஒரு வாட்டி பாய் காமிச்சிடலாம். ஓகே, இங்கேருந்து தான் வருது. எல்லாம் கையை நல்லா மேலே நீட்டி பாய் காமிங்க கைஸ். பாய் பாய் கிளவி, நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே, கிளவி வந்துட்டு ரேஜ் பைட் பண்ணியாச்சு. எங்கே இருக்குது? இதோ அங்கே தான் மேலே சுற்றி முற்றி பார்க்குது பார்த்தீங்களா? இனிமேல் இங்கே இன்னொரு ஆக்ரோஷ கிளவி இருக்கும் நண்பர்களே, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கிளவி எண்டிங்கில் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஆக்ரோஷ கிளவியை இனிமேல் தான் பார்க்கவே போகிறோம் நண்பர்களே. இப்போது நல்லா ரெடியாக இருந்துக்கோங்க, ஜம்ப்ஸ்கேர் இருக்கலாம். ஆனால் நான் சாவ போகிறதில்ல, அது மட்டும் உறுதி. சாவ போகிறதில்ல, ஆனால் கிளவியை பார்க்க தான் போகிறேன். சரி, இது ஃபஸ்ட் ஐட்டம். ஒவ்வொன்றா போய் தூக்கி போட வேண்டியது தான். இப்போது 2 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தெரியுமா சீக்கிரமாக அது ரெண்டுத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது? இப்படி ஒன்று, அதை எடுத்துகிட்டு போய் இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துகிட்டு போய் அப்படி ஒன்று போடுறதுக்குள்ளே 10 வருஷம் ஆகிடும். ஸோ அதான் நான் எடுத்துகிட்டே வந்துட்டேன். கிளவி எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆஹா, சரி, ஏதோ ஒரு டைரக்ஷன் போ. ஐயோ, பார்த்துருச்சு. சரி, நம்ம வந்துட்டு இந்த கிளவியை டெஸ்ஸை திருப்பிட வேண்டியது தான். அதாவது இங்கே போய் அந்த குச்சியை போட்டோடனே அந்த கிளவிக்காக இங்கேருந்து பார்க்கணும். அதான் போயிடுச்சா என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். என்ன அதிசயமாக இருக்குது, அதுக்குள்ளே போயிடுச்சு. சரி, அங்கே தான் வந்துட்டு நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. நம்மலாம் போக வேணாம், இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, பார்த்துருச்சு, பரவாயில்ல. நான் வந்துட்டு டக்கு இங்கே தாண்டா போகணுமே, போடாங்க பா, பயமுறுத்துறாங்க. ஓகே, இப்போ இந்த பேரலாக்கி எடுத்து வெயிட் பண்ண வேண்டியது தான். இந்த கொண்டை கிளவி அங்கே போயிடுச்சு. இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அப்புறம் நான் வெளில வந்த அடுத்த செகண்டே திரும்பி ஏன்னு கத்திட்டு வரும். எதுக்கு? ஸோ அது வந்துட்டு ஒரு டைரெக்ஷன். ஓகே கைஸ், போயிடுச்சு. இப்போ வந்துட்டு எந்த சைடு போகுதுன்னு பார்க்கலாம். ரைட் சைட் போனால் ரைட் சைட் போக வேண்டியது தான், லெஃப்ட் சைட் போனால் லெஃப்ட் சைட் போக வேண்டியது தான். ஆனால் இப்படி நின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. அங்கேயே நின்றுட்டுருக்குது. திரும்பி தான் பார்க்க போகுது கைஸ், நல்லாவே தெரியுது. தெரியும்டா, உங்களை பற்றி தெரியும்டா எனக்கு. அப்படியே நிற்பானுங்க, திடீர்னு திரும்புவானுங்க. நல்லா தெரியும்டா உங்களை பற்றி. சரி சரி, உள்ளே போட்டாங்கன்னு இப்போ வந்துட்டு இந்த லாக்கை திறந்து விட்டுற வேண்டியது தான். திறந்து விட்டு இந்த கிழவி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்துடுச்சு. எப்போ திரும்ப போகிற? ஓகே கைஸ், இங்கே எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? நம்ம பார்த்துருச்சு. ஸோ இங்கே வெயிட் பண்ண வேண்டியது தான். நம்ம பார்ப்போம். அப்படியே இங்கே இந்த ஓட்டைக்கிட்ட நிற்கலாம். இங்கே தான் கைஸ் மீட் இருக்குது. ஆனால் மீட் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம தானே எஸ்கேப்பே பண்ண போகிறோம். எதுக்கு மீட்டு? ஓகே கைஸ், இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் தான். இந்த கிழவி இங்கே வரட்டும். சரி, நம்மளை பார்த்துருச்சு. இங்கே வா, இங்கே வா. இங்கேடா. ஐயோ ஐயோ ஐயோ, நல்ல வேலை கைஸ், டே 3 ஆகிடுக்கும். வா, நான் இப்போ யோசிக்கவே மாட்டேங்க எங்கே போகணும், எப்போ டேர்ன் எடுக்கணும்னு. சரி, கிளவி அங்கேயே தான் நிற்கிது. திரும்பியும் நீ எப்படியா இருந்தாலும் திரும்பி தான் பார்க்க போகிற. தெரியும். சரி சரி, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரி தான் திரும்பும்னு. சரி விடுங்க, அப்படியே போய் அந்த செயினை கட் பண்ணி விட்றது தான். கடைசியாக இதுக்கும் ஒரு பாய் சொல்லிக்கலாம். பாய் பாய், நாங்கள் வந்துட்டு வரமாட்டோம். ஏன்னா உன்னோட அந்த கேவலமான மூஞ்சியை பார்க்குற அளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடையாது. பாய் பாய், போயிட்டு வா. ஓகே கைஸ், ஸோ இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ தான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், வீடியோவை லைக் பண்ணால் அது ஆக்சுவலாக வைரல் ஆகுமா? ஓகே, இப்போ மட்டும் எதுக்கு இந்த சத்தம் கேட்குது? எல்லாம் சீட்டிங், நான் உள்ளே போயிட்டேன். எப்படி பார்த்துருக்கோம்? எதுக்கு அப்புறம் மூஞ்சியில் கடிச்சிட போது நான் போயிடுறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட அந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். நல்லா தேடுங்கடா தற்குறிங்களா. நான் அந்த இடத்த விட்டு போய் அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது ஆகிடுக்கும். இனிமேல் உங்களால் பிடிக்கவே முடியாது. என்னதை சாப்பிட்டுருக்குற வேன்னு வாய் போந்துட்டு போய் எண்டு கார்டை போட்டு தொலை. ஓகே கைஸ், ஸோ இதோட அந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய்.